ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மருமகள் கிச்சன். இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நியர்லி 10 வருஷத்துக்கு அப்புறம் நான் தியேட்டர்ல வந்து படம் பார்க்க வந்திருக்கேன். யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து தியேட்டர்லாம் போய் படம் பார்த்ததில்ல. சப்போஸ் போயிருந்தேன்னா கண்டிப்பா உங்களுக்கு விளாக் வந்திருக்கும். நான் கடைசியா பெங்களூர்ல பார்த்த தியேட்டர்ல பார்த்த படம் லிங்கா. அதுக்கப்புறம் போகவே இல்ல. எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்து வச்சிருக்கிறனால மோஸ்ட்லி ஓடிடில பார்த்துருவோம். ஊருக்கு வந்தாலும் பார்க்கறதுக்குலாம் டைம் இருந்ததில்ல. இன்னொரு முக்கியமான விஷயம், ஜீவனுக்கு வந்து அவனுக்கும் தமிழ் படம் வந்து அவ்வளவா அவன் தியேட்டர்ல பார்த்ததில்ல. ரொம்ப ரேரா தான் தமிழ் படம் வந்து கூட்டிட்டு போயிருக்கோம். ஸோ அவனுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது. இந்த குட் பேட் அக்லி வந்து ரிலீஸ் ஆன நெக்ஸ்ட் டேவே போயிருந்தோம். ஆ ஜீவனுக்கு ஓரளவுக்கு தான் தமிழ் பேச வரும். எங்களுக்கு மதர் டங் கன்னடம். அதனால அஜித்னா யாரு? எதுவுமே அவனுக்கு தெரியாது. இப்ப தான் நான் ஒண்ணொன்னா சொல்லிக் குடுத்துட்டுருக்கேன். ஸோ கோயம்புத்தூர் வந்தா ஃபர்ஸ்ட்டு வந்து தமிழ்நாடுல இருக்கிற ஃபேமஸ் ஆக்டர்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோ. ஸ்கூலுக்கு போனா பசங்கலாம் பேசுவாங்க. உனக்கு வந்து எதுவுமே தெரியாது. அந்த மாரி சொல்லி எல்லாம் சொல்லிட்டுருந்தேன். அவனுக்கு படம் ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. என்னன்னா, கேங்ஸ்டர் படம் அவனுக்கு புடிக்குமாம். ஆனா நான் ரிலீஸ் ஆன 2வது நாளே போனனால, என்ன பேசுறாங்கன்னே கேட்கல. தியேட்டர் ஃபுல்லா ஒரே சத்தம். அ என்னோட ரிவ்யூ கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து அஜித் புடிக்கும். பட் இருந்தாலும் ஒரு 2 1/2 ஹவர்ஸ் வந்து ஃபுல்லும் பில்டப்பாவே இருந்தது. நான் கொஞ்சம் ஒரு ஸ்டோரி எல்லாம் எதிர்பார்த்தேன். அந்த மாரி ஸ்டோரி எல்லாம் இல்ல. எல்லா படத்துல இருந்தும் நெறைய பிட்ஸு சேர்த்து பண்ணியிருந்தாங்க. ஓகே ஒன்ஸ் பார்க்கலாம். ஸோ நானும் ஜீவனும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி படத்த பார்த்தோம். கோயம்புத்தூர்ல ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம். இந்த மந்த் ஏப்ரல் 30ஆம் தேதி புதன்கிழமைன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அக்ஷய திருதியை வருது. எல்லா வருஷமுமே அக்ஷய திருதியை பூஜையை நான் வந்து காலையிலேயே பண்ணுவேன். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் வீட்ல பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் டைம் கோயம்புத்தூர் வீட்ல பூஜை பண்றேன். ஒரு சில ஐட்டம்ஸ் என்கிட்ட ஏற்கனவே இருந்தது. ஒரு சிலது மட்டும் புதுசா வாங்குனது. இது எல்லாமே லக்ஷணம் ஸ்டோர்ஸ்ல நான் பர்ச்சேஸ் பண்ணது தான். கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அவங்களோட கான்டாக்ட் நம்பர் இருக்கும். உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணுனாலும் அவங்ககிட்ட வாங்கிக்கலாம். ஸோ நமக்கு வந்து காலையில எழுந்த உடனே 5:30லேருந்து 6:30 மணிக்குள்ள முடிஞ்ச வரைக்கும் லக்ஷ்மி குபேர பூஜை அன்னைக்கு பண்றது ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கு நமக்கு தேவைப்படுறது ஒரு மகாலட்சுமி அம்மன் படமோ, இல்ல குபேர லட்சுமி படம் இருந்தா அதை விட விசேஷம். குபேரலட்சுமி படம் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, நீங்க கிழக்கு பார்த்து இல்லைன்னா வடக்கு பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. இல்ல உங்ககிட்ட குபேரர் சிலை இருந்தா அதுவும் நல்லதுதான். குபேரர் சிலை முன்னாடியும் இந்த பூஜையை நம்ம செய்யலாம். இந்த பூஜை எப்படி செய்யணும்னு நான் ரொம்ப டீட்டெயிலான வீடியோ ஏற்கனவே ஒரு 4 இயர்ஸ் பிஃபோர் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன். இந்த எந்திரமும் ரொம்ப முக்கியம். குபேர எந்திரம்னு சொல்லுவாங்க. இதுல இருக்கிற எழுத்துக்கள வந்து எந்த திசையில நீங்க எந்த டைரக்ஷன்ல நீங்க ஆட் பண்ணாலும் 9 வரும். 72 வரும். 7 + 2 9. 9 எண் வந்து ரொம்ப ராசியான எண் குபேரருக்கு. அதாவது அதே தான் பார்த்தீங்கன்னா, இந்த மனையிலயும் போட்டிருப்பாங்க. குபேர எந்திரம் வந்து நடுவுல இருக்கும். இந்த மனை இருந்துச்சுன்னா, இது ஏற்கனவே நான் வந்து வரலட்சுமி பூஜை டைம்ல வாங்கியிருந்தது தான். அந்த மனை தான் நான் இந்த குபேரலட்சுமி பூஜைக்கும் யூஸ் பண்ண போறேன். இஃப் சப்போஸ் உங்ககிட்ட குபேரர் விக்கிரகம் இருந்துச்சுன்னா, அத வந்து இந்த மாரி மனை மேல வச்சுட்டு, நீங்க அந்த மனை முன்னாடி நான் சொல்ற மாரி பூஜை செய்யலாம். இல்ல குபேர லட்சுமி படம் இருந்துச்சு அப்டின்னா, அது முன்னாடியும் செய்யலாம். குபேரர் கையிலருந்து நெறைய காசு கொட்டுற மாதிரியான படம் இருந்தா ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. படம் இல்லைன்னா, நீங்க லக்ஷ்மம் ஸ்டோர்ஸ்ல வாங்கிக்கோங்க. இந்த காயின்ஸ் வந்து ஏற்கனவே நான் வச்சிருந்தது தான். 101 காயின்ஸ் இருக்கும். கோல்டன் கலர்ல இருக்கும். இதுல ஒரு சைடு பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி, குபேரர் படம் குடுத்துருப்பாங்க. இன்னொரு சைடு வந்து அந்த குபேர எந்திரம் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் 108 காயின்ஸ் 101 இல்ல 108 காயின்ஸ். இந்த 108 காயின்ஸ யூஸ் பண்றது நல்லது. அந்த எந் அந்த எந்திரம் வந்து ஒரு சைடும், குபேர லட்சுமி படமும் இருக்கிறனால, நம்ம மந்திரம் சொல்லும்போது, ஒரு பித்தள தட்டுலயோ, இல்ல பித்தள குடுவையிலயோ பார்த்தீங்கன்னா, நல்லா சத்தம் வர மாரி அந்த 108 காயின்ஸ போடுவோம். அ இத ஸ்டோர் பண்றதுக்காக இந்த கிரீன் கலர்ல இருக்கிற இந்த குடுவை வந்து இப்ப நான் புதுசா வாங்கியிருக்கேன். பச்சை நிறம் வந்து குபேரரோட நிறம்னு சொல்லுவாங்க. அதாவது குபேரருக்கு பிடித்த நிறம் சொல்லுவாங்க. பச்சை நிற வஸ்திரம் வந்து கீழ போட்டுட்டு, அது மேல குபேரர் படம் வச்சு இந்த பூஜையும் செய்வாங்க. அதனால தான் கிரீன் கலர்ல இருக்கு. உங்களுக்கு வந்து இந்த காயின்ஸ்லாம் வச்சிருக்கீங்க, அத ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு குடுவை மாரி வேணும் அப்டின்னா, இது நீங்க லக்ஷ்மம் ஸ்டோர்ஸ்ல வாங்கிக்கலாம். நான் ரொம்ப நாளா இது வாங்கணும்னு நெனச்சு இந்த டைம் தான் வாங்கியிருக்கேன்.
அடுத்ததா புதுசா நான் வாங்கியிருக்கிற மெயினான ஒரு ஐட்டம் பார்த்தீங்கன்னா, இது வந்து குபேர பானை. இதுவும் ரொம்ப நாளா வாங்கணும்னு நெனச்சது. போன வருஷம் தீபாவளி டைம்ல வாங்கணும்னு நெனச்சேன். பட் தீபாவளி டைம்ல நான் இல்ல. ஐ மீன் பெங்களூர் வீட்ல இல்ல. வெளியூர் போயிருந்தோம். அதனால வாங்கல. ஸோ சரி அக்ஷய திருதி அன்னைக்காவது குபேர பானை வச்சு செய்யலான்ட்டு. பானை வந்து 5 இருக்கும். பித்தளை பானை தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா, சைஸு பெருசு, அப்புறம் சின்னது, சின்னது அந்த மாரி வரும். நான் மறுபடியும் சொல்றேன், பூஜை ரூம்ல வந்து ஜெர்மன் சில்வர், பிளாஸ்டிக்கு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இது எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. விக்கிரகம்லாம் கூட பார்த்தீங்கன்னா, ஒரு பவர் இருக்கும். நம்ம பூஜை ரூம்ல வச்சிருக்கிற எல்லா ஐட்டம்ஸ்க்குமே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ வந்து அட்ராக்ட் பண்ற பவர் இருக்கணும் அப்டின்னா, அது வந்து இந்த மாரி பித்தளை, தங்கம், வெள்ளி, செம்பு, வெண்கலம் இதனால தயாரிச்ச பொருட்கள மட்டும் தான் பூஜை ரூம்ல வைக்கணும். அத வச்சு பூஜை செஞ்சா மட்டும் தான் நமக்கு வந்து அந்த பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். அதனாலேயே இப்ப நான் ஜெர்மன் சில்வர் எல்லாம் பூஜை ரூம்ல இருந்து எடுத்துட்டேன். ஸோ இந்த 5 இதுல நான் என்ன நெனச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இதுல அரிசி, இன்னொரு இதுல துவரம் பருப்பு, இந்த 3வது இதுல வந்து உப்பு நான் ஒரு சின்ன ஜிப்லாக் கவர்ல போட்டு உள்ள வச்சிருக்கேன். கல்லுப்பு. கல்லுப்பு வந்து அப்படியே உள்ள போட்டீங்கன்னா, அது பித்தள கூட வந்து ரியாக்ட் பண்ணிட்டு அரிச்சிரும். அதுக்காக ஒரு சின்ன டிப்பா நீங்க எடுத்துக்கலாம். மஞ்சள் ஒரு இதுல எடுத்திருக்கேன். இந்த சின்ன பானையில வந்து பார்த்தீங்கன்னா, சோம்பு, ஏலக்காய், கிராம்பு எடுத்திருக்கேன். கல்லுப்பும், மஞ்சளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். மகாலட்சுமி அம்மன் பூஜை எது செஞ்சாலும் நீங்க கல்லுப்பு வைக்கணும், மஞ்சள் வைக்கணும். மத்த 3 ஐட்டமும் உங்களோட விருப்பம் தான். பச்சரிசி ஒரு பானையில, துவரம்பருப்பு ஒரு பானையில அந்த மாரி நான் வச்சிருக்கேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லது. இந்த பொருட்கள என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து அக்ஷய திருதி அன்னைக்கு நீங்க இத ஃபில் பண்ணி, நீங்க வந்து குபேரர் படம் பக்கத்துல வச்சுட்டீங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் நீங்க பூஜை பொருட்கள் வந்து சுத்தம் பண்ணும்போது, இந்த பொருட்கள வந்து எடுத்துட்டு, நீங்க பிரசாதம் செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல சமைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். தாராளமா நீங்க வந்து துவரம் பருப்பெல்லாம் வந்து சமைக்கிறதுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான்வெஜ் குக் பண்ணும்போது மட்டும் அந்த ரைஸ்லாம் யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லுவாங்க. பச்சரிசி நெறச்சு வச்சிருக்கோம். இல்ல நீங்க வந்து வீட்ல சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ற அரிசி நெறச்சிருந்தாலும், நான்வெஜ் குக்கிங் செய்யும்போது பூஜையில வச்சிருந்த எந்த பொருட்களையும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாரி 5 பானைய வந்து அடுக்கிட்டு, குபேரர் படம் பக்கத்துல வச்சிருங்க. இது எப்பவுமே நிரந்தரமா நம்ம பூஜை ரூம்ல இருக்கிறது நல்லது. இதுவும் நல்லா பாசிட்டிவ் வைப்ஸ வந்து அட்ராக்ட் பண்ணும். அந்த லக்ஷ்மி குபேர பூஜை எதுக்காக செய்றோம்னா, நல்லா வந்து சப்போஸ் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்லாம் இருக்கு. நமக்கு ஏதாவது கடன் பிரச்சனை இருக்கு. நம்ம எவ்ளோ வந்து கஷ்டப்பட்டாலும் நம்ம நெனச்ச மாரி சம்பாரிக்க முடியலன்ற பட்சத்துல, இந்த பூஜை வந்து உண்மையாவே ஒரு நல்ல பலன் குடுக்குற பூஜை. ஸோ இந்த தடவ பார்த்தீங்கன்னா, அக்ஷய திருதிக்கு ஒரு காம்போவா அ லக்ஷ்மம் ஸ்டோர்ஸ்ல இந்த மாரி கிடைக்குது. ஒரு படி, அப்புறம் அந்த குபேர எந்திரம், அது இல்லாம 7 பொருட்கள் வந்து ஒரு காம்போ மாரி குடுக்குறாங்க. இது வந்து ஈஸி. இந்த மாரி 7 பொருட்கள் குடுக்கறனால, இத அப்படியே நம்ம குபேர பூஜையில வந்து பயன்படுத்தலாம். ஸோ இது வந்து குபேர காம்போ கிட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இப்ப கிடைக்குது. அதுல தட்டு வராது. நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக தட்டு மேல வச்சு அந்த பொருட்கள காட்டியிருக்கேன். இந்த தட்டுல இருக்கிற 7 பொருட்களுமே என்னோட பூஜை ரூம்ல நெறைய வீடியோஸ்ல நீங்க பார்த்திருப்பீங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா, வாராகி அம்மன் பூஜைலலாம் நான் இத பயன்படுத்தியிருப்பேன். ஸோ இது அக்ஷய திருதியைக்கு மட்டும் இல்லாம, ரொம்ப விசேஷமான பூஜைகள்ல பயன்படுத்தலாம். இது வந்து தாமர மணி, அதாவது தாமர வெதைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம கோமதி சக்கரம் இல்லாம மகாலட்சுமி பூஜை செய்யவே முடியாது அந்த மாதிரி. அப்புறம் வந்து சோழி வந்து கருப்பு நிற சோழி, மஞ்சள் நிற சோழி. இது பார்த்தீங்கன்னா, சிவப்பு குன்றின் மணி. அது வந்து துஷ்ட தேவதைகள் கிட்ட இருந்து, துஷ்ட சக்திகள் கிட்ட இருந்து நம்மள காக்கும்னு சொல்லுவாங்க. கண் திருஷ்டியில இருந்தும் நம்மள காக்கும். ஆனா அந்த சிவப்பு குன்றின் மணி வந்து பாய்ஸ்னஸ்ன்னு சொல்லி சப்ஸ்கிரைபர்ஸ் தான் எனக்கு கமெண்ட் பண்ணாங்க. குழந்தைங்க யாரும் வாயில வச்சிராம பார்த்துக்கோங்க. அது மட்டும் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 5 ஐ மீன் 7 பொருட்களையும் எப்படி வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க குடுக்குற கிட்ல வந்து நல்ல ஒரு பெரிய சைஸ் படி வரும். அது வந்து 250 கிராம் கெப்பாசிட்டின்னு நெனைக்கிறேன். அதுல வந்து பச்சரிசி நெறச்சிட்டு, அது மேல இந்த 7 பொருட்களையும் வச்சு, அத வந்து நீங்க லட்சுமி குபேரர் படம் பக்கத்துல வச்சுட்டு, அக்ஷய திருதி அன்னைக்கு காலையில பூஜை செய்யணும். ஸோ அன்னைக்கு வந்து கனகதாரா ஸ்தோத்திரம் தான் சொல்லணும். ஸோ அக்ஷய திருதியே நாள் வந்து தோன்றதுக்கு என்ன காரணம்னு சொல்லி நான் ஒரு டீட்டெயிலா ஒரு 2 ஸ்டோரி வந்துட்டு நான் வீடியோவா போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால கண்டிப்பா காலையில வந்து லக்ஷ்மி குபேரர் பூஜை, அதுல வந்து கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லணும். இந்த மாதிரி பாசிட்டிவ் வைப்ஸ அட்ராக்ட் பண்ற திங்ஸ் நம்மகிட்ட இருந்துச்சு அப்படின்னா, அத பூஜையில பயன்படுத்தலாம். இல்லன்ற பட்சத்துல உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க வாங்கலாம். வாங்கணும்னு கட்டாயம்லாம் இல்ல. பட் என்கிட்ட இதெல்லாம் ஏற்கனவே இருக்கறனால, நான் உங்களுக்கு சின்னதா ஒரு டெமோ மாரி காட்டியிருக்கேன்.
ஸோ இந்த படியில நெறச்சிருக்கிற அரிசியும் நீங்க சமையலுக்கு அதுக்கப்புறமா பயன்படுத்திக்கலாம். இது குபேர லக்ஷ்மி பூஜைக்கு மட்டும் இல்லாம, நிரந்தரமா எப்பவுமே பூஜை ரூம்ல நீங்க குபேரர் படம் பக்கத்திலேயே வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லது. சப்போஸ் உங்களால எல்லாம் சேர்த்து அந்த காம்போவ வாங்க முடியல, உங்களுக்கு ஏதாவது பிரைஸ் ஜாஸ்தியா இருக்குன்னு தோணுச்சு அப்படின்னா, மினி காம்போ செட்டுன்னு ஒண்ணு இப்ப லக்ஷ்மம் ஸ்டோர்ஸ்ல கிடைக்குது. அதுல ஒரு சின்ன சைஸ் படி, அப்புறம் 7 குபேர காயின்ஸ், குபேர யந்திரம் கிடைக்குது. சிம்பிளா பூஜை செய்ய நினைக்கிறவங்களுக்கு இந்த மினி காம்போவே போதும். நான் பெரிய படியில நெறச்ச திங்ஸ வந்து நீங்க சின்ன படியில அரிசி போட்டுட்டு, அது மேல அந்த காயின்ஸ வச்சு கூட நீங்க குபேர லட்சுமி பூஜை பண்ணலாம். ஸோ நான் ஏற்கனவே வீடியோ ஸ்டார்ட்டிங்ல சொன்ன மாதிரி பூஜை ப்ராடக்ட்ஸ் எல்லாமே லக்ஷ்மம் ஸ்டோர்ஸ்ல கிடைக்குது. கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அவங்களோட வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பர் இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்தா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா கோயம்புத்தூர்ல வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட்மென்ட் பிளான்ஸ் வந்து வச்சிருக்கேன். அதுக்காக ஃபர்ஸ்ட்டு வந்து நான் இப்ப கனரா பேங்க்ல அக்கவுண்ட் ஓப்பன் பண்றதுக்காக வந்திருக்கேன். இங்க வந்து போட்டிருந்தாங்க 5 மினிட்ஸ்ல அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி குடுத்துருவேன்ட்டு. ஆனா, ரொம்ப நல்ல கஸ்டமர் சர்வீஸ் தான் இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கல. ஆ உடனேவும் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் ஆப்வியஸா லேட் ஆக தான் செஞ்சது. ஸோ இப்போ என்ன மாரி ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம்ஸ் இருக்கு? அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னன்னு நான் கேட்டதுக்கு, எனக்காக ஒரு பிரிண்ட் அவுட்டே எடுத்து குடுத்துருந்தாங்க. அது வந்து நான் டீட்டெயிலா இன்னொரு வீடியோல உங்க கூட நான் ஷேர் பண்றேன். இப்போ ஜீவனோட ஸ்கூல் கன்ஃபார்ம் ஆயிட்டு, ஸ்கூல் ஃபீஸ் கட்டி முடிச்ச உடனே, அவனோட காலேஜுக்கு வந்து இன்னும் 2 இயர்ஸ்ல நான் அமௌண்ட் ரெடி பண்ணணும். ஸ்கூல் ஃபீஸ்க்கே நமக்கு தல சுத்துது. இப்போ நம்ம வந்து சேவ் பண்ணலன்னா, அப்புறம் காலேஜ் ஃபீஸ் வந்து கட்ட முடியாது. ஸோ கடன் இல்லாம எப்படியாவது சமாளிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் பிளான்ஸ் வந்து எப்பவுமே கனரா பேங்க்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அதுக்காக தான் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணேன். நான் எந்த விஷயமா இருந்தாலும் உங்க கூட ஷேர் பண்ணுவேன். அதுக்காக தான் இந்த டீட்டெயில்ஸ்லாம் சொல்றேன். அடுத்ததா நெறைய பேர் என்கிட்ட இந்த கோல்ட் லாக்கர் பத்தி கேட்டிருக்கீங்க. நானும் சொல்லியிருக்கேன். ஸோ கனரா பேங்க்ல என்ன டீட்டெயில்ஸ் குடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அ நான் வந்து லாக்கர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். என்னன்னா, எனக்கு கோயம்புத்தூர்ல வந்து லாக்கர் இல்ல. அப்பாவோட உடுமல்பேட் லாக்கர்ல தான் இவ்வளோ நாள் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். சரி கோயம்புத்தூர் வரனால ஒரு லாக்கர் எடுத்துடலாம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்டேன். அப்ப அவங்க வந்து இப்போதைக்கு லாக்கர் வந்து அவைலபிள் இல்ல. வெயிட்டிங் லிஸ்ட்ல நேம் என்டர் பண்ணிக்கிறோம். எப்ப அவைலபிளா இருக்கோ அப்ப வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ டெபாசிட் வந்து 25,000 குடுக்கணும். அப்புறம் லாக்கர் குடுத்துருவாங்க. 1 வருஷத்துக்கு 20 தடவ நம்ம வந்து ஃப்ரீயா அத அக்சஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாம வருஷா வருஷம் மெயின்டனன்ஸ் வந்து 1500 அப்ராக்ஸிமேட்லி வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ லாக்கர் எப்படி ஓப்பன் பண்றது? என்ன மாதிரி அமௌண்ட் வந்து பே பண்ற மாரி இருக்கும்ன்ட்டு நெறைய பேர் கேட்டனால இந்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் குடுக்குறேன். கனரா பேங்க்ல அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணோனே பாஸ்புக், ஏடிஎம் கார்டு எல்லாமே குடுத்துட்டாங்க. ஒரு 1 1/2 ஹவர்ஸ் ஆச்சுன்னு சொல்லலாம். பட் நல்லாவே வந்து ரிசீவ் பண்ணி நம்ம கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே குடுத்தாங்க. முக்கியமா நான் கேட்டேன் அப்படின்றக்காக ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம்ஸ் வந்து எனக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து குடுத்ததெல்லாம் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா 444 டேஸ்ன்னு ஒரு பிளான் இருக்கும். இதுல வந்து எப்பவுமே ஃபிக்ஸட் டெபாசிட்டோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து மத்த பேங்க்க விட ஹையா இருக்கும். பட் இந்த தடவ 10th ஏப்ரல்ல இருந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆக்சுவலா 7.4% வந்து 7.25க்கு இறங்கியிருக்கு. அவங்க வந்து ஒரு 3 மந்த்ஸ் வெயிட் பண்ணுங்க. மறுபடியும் அது வந்து ஹை ஆகும். அப்ப வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டுக்கோங்கன்னு எனக்கு பேங்க்லயே அட்வைஸ் பண்ணாங்க. ஸோ நான் வந்து இப்போ ஸ்கூல் கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஸ்கூல் ஃபீஸ் கட்டி முடிச்ச உடனே எப்படியாவது ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து ஜீவனோட அ ஹையர் ஸ்டடீஸ் காலேஜுக்காக வந்து போடலான்ட்டு இருக்கேன். அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ்லயும் வந்து இப்ப ஏப்ரல் மந்த்லேருந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் ரிவைஸ் ஆயிருக்கு. போஸ்ட் ஆஃபீஸ்லயும் இன்வெஸ்ட்மென்ட் பிளான்ஸ் வந்து வச்சிருக்கேன். அத பத்தி டீட்டெயிலா போஸ்ட் ஆஃபீஸ்லயும், கனரா பேங்க்லயும் என்ன மாரி ஸ்கீம்ஸ்ல நான் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்றத நான் மறுபடியும் உங்களுக்கு ஒரு வீடியோல கண்டிப்பா டீட்டெயிலா சொல்றேன். சேமிச்சா மட்டும் தான் நம்ம குழந்தைங்கள படிக்க வைக்க முடியும் போல இருக்கு. ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கே நமக்கு வந்து கஷ்டமா இருக்கு. காலேஜ் ஃபீஸ் வந்து எனக்கு தெரியல எவ்வளோலாம் வரும்ன்ட்டு இப்போ. ஸோ அதனால தான் நான் வந்து இப்பவே பிளான் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஸோ குழந்தைங்க வீட்ல இருக்காங்கன்னா, தயவு செஞ்சு சேவிங்ஸ் வந்து பண்ணுங்க. ரெக்கரிங் டெபாசிட் நான் நெறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். ஃபிக்ஸட் டெபாசிட் பத்தி உங்களுக்கு டீட்டெயிலா வீடியோ குடுக்குறேன். இப்ப வந்து உடுமல்பேட்ல இருக்கிற என் தம்பி வீட்டுக்கு வந்திருக்கேன். என் தங்கச்சி குழந்தைங்கலாம் வந்திருந்தாங்க. இப்ப சம்மர் வெக்கேஷன் இல்லையா? இந்த ரைட் சைடுல இருக்கிற வாஷ் பேக் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. டிமார்ட் ஷாப்பிங் விளாக்ல. அந்த விளாக்லயே நான் சொன்னேன். இத பார்த்த உடனே என் தங்கச்சி பொண்ணு வந்து என்கிட்ட இருந்து எடுத்துருவான்ட்டு, போன உடனே இத வாங்கிட்டா. அந்த பேக்ல என்ன இருக்கு? அது எல்லாம் எப்படி மேக்கப் பண்ணணும்? அத வச்சு எனக்கு கண்டிப்பா மேக்கப் பண்ணி விடணும். அப்படி சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா. ஒரு மேரேஜ் ஃபங்ஷன் வேற இருந்தனால, அவளும் அவளோட மேக்கப் கிட்ல இன்னொரு பேக் இருக்கு பார்த்தீங்களா? பிங்க் கலர்ல வந்து போட்டு, அதுல வந்து அவளோட அக்சஸரீஸ்லாம் போட்டு எடுத்துட்டு வந்திருந்தா. ஸோ அவளோட மேக்கப் கிட்டையும், என்னோட மேக்கப் கிட்டையும் கம்பேர் பண்ணி, என்கிட்ட என்ன இருக்கு? அவகிட்ட என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணிட்டு இருந்தா.
இந்த பெண் குழந்தைங்கனாவே வந்து ட்ரெஸ்ஸு, மேக்கப்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா, அக்சஸரீஸ்ல வந்து எல்லாம் செம்மையா இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. காம்பேக்ட் பவுடர் எடுத்துட்டு அது எப்படி அப்ளை பண்றதுன்னு கேட்டுட்டு இருக்கா. பிளெண்டர பார்த்த உடனே எடுத்தாச்சு. ஏன்னா, அதான் ஃபர்ஸ்ட் டைம் பிளெண்டர பார்க்குறா அவ. பிளெண்டர வந்து பார்த்தோனே தெரிஞ்சிருச்சு. அது வந்து நம்ம கிரீம், பவுடர்லாம் வந்து ஃபேஸ்ல அப்ளை பண்றதுக்கான ஒரு இதுன்ட்டு. இந்த பிந்தி புக்கு என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைசேஷன்ல பார்த்துருப்பீங்க. காலேஜுக்கு வந்து சாரீக்கு மேட்சா வச்சுட்டு போறதுக்காக நான் வச்சிருந்த பிந்தி புக் அது அவளுக்கு குடுத்துட்டேன். அவ ரொம்ப நாளா அது வந்து குறி வேணும்னு சொல்ட்டு. சரி நான் இன்னொன்னு வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அவளுக்கு குடுத்துட்டேன். இது வந்து அவளோட பேக். ஸோ அவளுக்கு வந்து பட்டு பாவாடை ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அதுக்கு வந்து கட்டுறதுக்கு இது, அதெல்லாம் வந்து எனக்கு காட்டிட்டு இருக்கா பாருங்க. பேங்கிள்ஸ்லாம் வந்து ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா, குஷி பின்னு இதெல்லாம் எடுத்து காட்டிட்டு இருந்தா. அ பெண் குழந்தைங்க இருந்தா வாங்கிக்கிட்டே இருக்கலாம். எவ்வளோ வாங்குனாலும் பத்தாது அந்த மாதிரி. ஸோ இமிடேஷன் ஜுவல்லரியும் பார்த்தீங்கன்னா, என் தங்கச்சியும் அவளும் போடுறதுக்காக கொண்டு வந்தது. ஃபங்ஷன் வந்து நெக்ஸ்ட் மந்த் இருக்கு. அதுக்காக அவங்க வந்து எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. குட்டி குட்டியா அழகழகா இருந்தது. கேர்ள் பேபி ஆசை வந்து நம்ம ஆசைப்பட்டா மட்டும் போதுமா? கடவுள் மனசு வைக்கணும் இல்லையா? ஸோ நான் வந்து எப்பவுமே ஏதாவது ஊருக்கு வரேன் அப்படின்னா, அவளுக்கு ஸ்பெஷலா ஏதாவது வாங்கிட்டு வருவேன். இந்த தடவையும் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அ தங்கச்சி பையன் வந்து அவனும் சிபிஎஸ்இ படிச்சுட்டு இருக்கான். இப்பதான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் போறான். அவன் பார்த்தீங்கன்னா, எல்லா சப்ஜெக்ட்லயும் சென்டம். அப்புறம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், ஸ்போர்ட்ஸு எல்லாத்துலயும் பார்ட்டிசிபேட் பண்ணி மெடல்லாம் வாங்கியிருக்கிறதா சொன்னான். திருப்பூர்ல வந்துட்டு வரும்போது அவனோட மெடல்லாம் நான் வீடியோல காட்டணுமா. ஸோ அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பசில்ஸ்லாம் நான் வாங்கிட்டு போயிருந்தேன். அந்த பசில்ஸ் வந்து இந்தியா மேப்பு, வேர்ல்டு மேப்பு அந்த மாரிலாம் வந்து வாங்கிட்டு போயிருந்தேன். அவனுக்கு பசில்ஸ் ரொம்ப புடிக்கும். இவன் வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட்லேருந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் போறான். நான் வாங்கி கொண்டு போய் குடுத்த உடனே, வேர்ல்டு மேப்ப வந்து செஞ்சுட்டான் பாருங்க. அந்த படத்துல இருந்து பார்த்து, அவனே அது வந்து வச்சுட்டான். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அந்த வேர்ல்ட் மேப் வந்து அவன் வச்ச உடனே, அதுல இருக்கிற கண்ட்ரி நேம்ஸ வந்து படிக்க வச்சேன். கீழ வந்து கண்ட்ரி நேம்ஸ் குடுத்துருப்பாங்க. ஸோ குழந்தைங்களோட ஸ்கில்ல வந்து நம்ம டெவலப் பண்றது இந்த மாதிரியான போர்ட் கேம்ஸ் மூலமா செய்ய முடியும். கம்ப்ளீட்டா வந்து புக்ஸ் மேலேயே டிபெண்ட் ஆக முடியாது. அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாரி பசில்ஸ். நான் எப்போ போனாலும் அவனுக்கு வந்து பசில்ஸ் தான் கிஃப்ட்டா வாங்கிட்டு போவேன். இது வந்து கடையில வாங்குனது. ஆன்லைன் லிங்க் இல்ல. பட் Amazonல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி இந்தியா மேப், வேர்ல்ட் மேப்லாம் கிடைக்கும். அப்ப இந்தியா மேப் செய்யும்போது, உங்களுக்கு இந்தியால இருக்கிற எல்லா ஸ்டேட்ஸ் அண்ட் கேபிட்டல்ஸ் வந்து அவங்கள படிக்க வச்சிரலாம். வேர்ல்ட் மேப் வந்து பண்ணும்போது, கண்ட்ரீஸ் நேம்லாம் நீங்க படிக்க வச்சிரலாம். அவனுக்கு வந்து இந்த மாரி கண்ட்ரீஸ் நேம்லாம் படின்னு சொல்லிட்டு இருந்தேன். லாஸ்ட் vlogல நெறைய பேரு ஸ்கூல் டீட்டெயில்ஸ் பத்தி வீடியோ போட சொல்லி சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா நான் வந்து ஸ்கூல் பத்தி டெடிகேட்டடா ஒரு வீடியோ போடப் போறேன். அந்த வீடியோ என்ன மாரி பிரச்சனைய கொண்டு வரப்போகுதுன்னு தான் எனக்கு தெரியல. ஆனா உண்மைய சொல்லி தான் ஆவணும். ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருந்துக்கிட்டு இந்த விஷயத்த வந்து நான் கண்டிப்பா ஓப்பனா பேசி தான் ஆகணும். நெறைய பேத்துக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா குழந்தைங்களோட படிப்பு விஷயத்துல நம்ம ரிஸ்க் எடுக்கவே முடியாது. படிப்பு தான் வாழ்க்கை. படிப்ப வச்சு தான் நாளைக்கு லைஃபே. ஸோ எனக்கு வந்து அந்த வீடியோ போடணும்னு இருக்கு. நான் ஸ்கூல் கன்ஃபார்ம் ஆயிட்டு அட்மிஷன் போட்டதுக்கு அப்புறமா கண்டிப்பா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஷேர் பண்றேன். தம்பி வீடு கிரகப்பிரவேசம் ஆல்பம் வந்து இப்பதான் நான் பார்க்குறேன். கிரகப்பிரவேசம் முடிஞ்சு நியர்லி 1 இயர் ஆக போகுது. ஆல்பம் வர லேட் ஆயிருச்சு. நானும் 4 மந்த்ஸ்க்கு அப்புறமா ஊருக்கு போயிருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரியும் இந்த கிரகப்பிரவேச வீடியோ போட்டிருந்தேன். பால் காய்ச்சறது எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் பத்தி தனியா ஒரு வீடியோ போடுறேன். போஸ்ட் ஆஃபீஸ் அண்டு கனரா பேங்கோட இன்வெஸ்ட்மெண்ட். அது மட்டும் இல்லாம நீங்க ரிக்வெஸ்ட் பண்ண மாதிரி ஸ்கூல் பத்தின ஓப்பன் டாக் வீடியோ கண்டிப்பா வரும். போன வீடியோல ரிக்வெஸ்ட் பண்ண மாதிரியே எந்த வீடியோவோட கன்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் தயவு செஞ்சு அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சப்போஸ் இந்த வீடியோட கன்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.